ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இவையும் அவையும் உவையும் என்ற திருவாய்மொழியை அனுபவிக்க வேண்டும். முதல் பத்தினுடைய 9வது திருவாய்மொழி. இதற்கு முன்னம் ஓடும் புள்ளேரி என்ற 8ஆம் பதிகத்தில் எம்பெருமானுடைய ஆர்ஜவத்தை அனுசந்தித்தார் ஆழ்வார். ஆர்ஜவம் என்றால் தன்னை ஆசிரியிக்கிறவர்களுக்கு இருக்கக்கூடிய செவ்வை கேடு. மனசு ஒரு விதமாக இருக்குது, வாக்கு ஒரு விதமாக இருக்குது தன்னை ஆசிரியிக்கிறவர்களுக்கு. அப்படிப்பட்ட அனார்ஜவத்தை செவ்வை கேட்ட கூட நேராக ஆர்ஜவமாக ஆக்கவல்ல பகவத்குணம் போன பதிகத்தில் பேசப்பட்டது. இந்த பதிகத்தில் எம்பெருமானுடைய சாத்மிய போக பிரதத்துவம் அப்படின்ற குணமானது பேசப்படுகிறது. அதாவது பொறுக்க பொறுக்க தன்னுடைய அனுபவத்தை கொடுப்பான். 8ஆம் பதிகத்தில் ஆழ்வார் எம்பெருமானுடைய ஆர்ஜவ குணத்தை அனுபவித்தார். அதில் மிகவும் ஈடுபட்டார். அப்பேற்பட்ட எம்பெருமான நன்றாக அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற ஆசை ஆழ்வாருக்கு எழுந்தது. இது எப்படி இருந்தது என்றால், விபூத்தி அத்தியாயம் என்று ஸ்ரீ கீதையில் உள்ள 11வது அத்தியாயத்தில் எம்பெருமானுடைய விபூத்தியெல்லாம் கண்ட அர்ஜுனன், கேட்ட அர்ஜுனன், இதை நான் காண வேண்டும் அப்படின்ற எண்ணம் அவனுக்கு எழுந்தது. அப்போ எம்பெருமான் என்ன பண்ணான்? கண்ணன் திவ்யம் ததாமிதே சக்ஷுஹு அப்படின்னு திவ்யமான கண்களை கொடுத்தான். அதன் மூலமாக அர்ஜுனன் எம்பெருமானுடைய விஸ்வரூபத்தை அனுபவித்தான். அதே போல தான் ஆழ்வாருக்கு இங்கே விடாய் பிறக்கிறது. விடாய் அப்படின்னா தேர்ஸ்ட், அதாவது காண வேணும் அப்படின்ற ஆசை. அது பிறந்ததால் எம்பெருமான் என்ன பண்ணான் அப்படின்னா, சரி ஆழ்வாருக்கு என்னுடைய அனுபவத்தை எல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு சங்கல்பித்தான். ஆனால் கொடுக்கும் பொழுது சாத்மிய போக பிரதத்துவம் பொறுக்க பொறுக்க எம்பெருமான் கொடுக்குறான். இதற்கு 2 பிரயோஜனங்கள் உண்டு. நம்பிள்ளை ஈட்டில் காட்டும் பொழுது அவதாரிக்கையில் ஒரே ஒரு பிரயோஜனம்தான் புலப்படுறது. ஆனால் 24,000 படியில் பெரியவாசன் பிள்ளை 2 பிரயோஜனத்தை ஸ்பஷ்டமாக அருளி செய்கிறார். அதே போல் நம்பிள்ளை இந்த பதிகத்தினுடைய இறுதியில் பலஸ்ருதியில் காட்டும் பொழுது 2வது பிரயோஜனத்தையும் ஸ்பஷ்டமாக அருளி செய்கிறார். சரி, என்ன 2 பிரயோஜனம் அப்படின்னா, எதற்காக பொறுக்க பொறுக்க ஆழ்வாருக்கு தன்னுடைய அனுபவத்தை கொடுக்குறான்? இந்த பதிகம் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னா, முதல்ல எம்பெருமான் என்னுடைய சூழல் உளான், அதாவது என்னுடைய பரிசரத்தில் பக்கவாட்டத்தில் எம்பெருமான் சேர்ந்தான். அப்புறம் அருகலிலான், கொஞ்சம் இன்னும் பக்கத்தில் வந்தான். அதற்கப்புறம் ஒக்கலையான், நெஞ்சின் உள்ளான் அப்படின்னு தன்னுடைய ஒவ்வொரு அவயவத்தில் எம்பெருமான் பொறுக்க பொறுக்க சேர்ந்து கடைசியில் முடிப்பார் ஆழ்வார். உச்சி உளானே அப்படின்னு என்னுடைய சிரசில் எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு கடைசியில் போய் முடிப்பார். இப்படி பொறுக்க பொறுக்க எம்பெருமான் வருவதற்கு காரணம் என்ன? அதாவது கிரமத்தில் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா 2 பிரயோஜனம். முதல் பிரயோஜனம் என்னன்னா, கடலை குளப்படியிலே ஆக்காத படிக்கு, அதாவது குளப்படி அப்படின்னு சொல்லுவாள். கடற்கரை இருக்குது, அந்த கடற்கரையில் குதிரையானது போகிறதுன்னு வச்சுப்போமே. குதிரை போச்சுன்னா அங்கங்கே குழியானது ஏற்படும். யார் நடந்தாலும் குழியானது ஏற்படும் இல்லையா? அங்கே தான் அந்த மண்ணாலானது நெகிழ்ந்து கிடக்கு. அப்போ யார் காலை வச்சாலும் குழி ஏற்படும். குதிரை போகிறதுன்னு வச்சுப்போமே, அதனுடைய குழம்பு, அந்த குழம்பானது என்ன பண்ணும்? அங்கே ஒரு குழியை ஏற்படுத்தும். அதனுடைய அந்த குழியுடைய அளவு என்ன இருக்க போகிறது? சின்ன அளவாக இருக்க போகிறது. குதிரையுடைய கால் எத்தனை அளவோ அந்த அளவு தான் இருக்க போகிறது அந்த குழியும். பக்கத்துலேயே என்ன இருக்குது? மகாசமுத்திரம் இருக்குது. அந்த மகாசமுத்திரத்தை நம்ம ஒரு குழியில் அடைக்க வேண்டும். இதோ இந்த குழியில் இருக்கே, இந்த குழியில் அடைச்சிடலாமே அப்படின்னா எப்படி முடியும்? அதுவோ அதனுடைய அளவு அப்பரிமிதமானது, இந்த குழியோ மிகவும் பரிமிதமானது. அது எப்படி அடைக்க முடியும்? அந்த மாதிரி ஆயிடும். எம்பெருமானுடைய அனுபவம் அப்படின்றது கடலை போல. இப்பொழுது எம்பெருமான் அனுபவிக்க வந்த ஜீவாத்மா இருக்கான் இல்லையா, இது வரைக்கும் பகவத் அனுபவத்தில் அவனுக்கு பழக்கமே கிடையாது. அப்போ அவனுடைய அனுபவ சாமர்த்தியம் அப்படின்றது குழியை போல, வெறும் குளப்படியை போல. அதில் எப்படி எம்பெருமானுடைய அனுபவத்தை போய் அடைக்க முடியும்? ஆகையினால எம்பெருமான் என்ன பண்ணுவான் அப்படின்னா, பொறுக்க பொறுக்க தான் அந்த குழியை பெருசாக்கி 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 இதனுடைய அனுபவத்தை கொடுப்பான். எதற்காக? அப்போ தான் ஆழ்வார் அப்படின்ற அந்த ஜீவாத்மா உடையாமல் இருக்கும். இல்லைனா ஒரே நேரத்தில் பகவானுடைய அனுபவம் முற்றிலும் ஆழ்வாருக்கு ஏற்பட்டதே என்றால் ஆழ்வாரால் அது தாங்க முடியாது. எப்படி ஏரியில் பலத்த மழை பெஞ்சு அந்த மதவாய், அதாவது அந்த கால்வாய் வழியாக இதுவும் மதகு வழியாக திறக்காமல் விட்டோமே என்றால் அந்த ஏரியை உடஞ்சி போயிடும் இல்லையா? அந்த மாதிரி ஆயிடும். ஆகையினால பொறுக்க பொறுக்க தான் கொடுக்க வேண்டும். இது முதல் பிரயோஜனம். என்னது?
ஆழ்வார் அதை தாங்க வேண்டும், அவர் உடையக்கூடாது அப்படின்ற முதல் பிரயோஜனம். மற்றொரு பிரயோஜனமும் பெரியவாச்சன் பிள்ளை அருளி செய்கிறார், நம் பிள்ளையும் கடைசியில் சூசனம் பண்ணுறார். மற்றொரு பிரயோஜனம் என்ன அப்படின்னா, ஒரேடி அனுபவத்தை கொடுத்தா என்ன தோணும்னா ஆழ்வாருக்கு, பழுதே பல பகலும் போயின வென்று அஞ்சி அழுதேன், ஐயோ அனாதி காலமாக இந்த எம்பெருமான அனுபவிக்காமல் விட்டேனே அப்படின்ற வியசனம் வருத்தமும் ஆழ்வாருக்கு மீதூர்ந்து வரும். அதுவும் மனசில் படாதபடிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவத்தை கொடுத்தா அடுத்தது அனுபவம் அடுத்தது அனுபவம் அடுத்தது அனுபவம் அப்படின்னு அனுபவத்திலேயே மனசு இருக்குமே ஒழிய இழந்த நாடுக்கு ஆழ்வார் கூப்பிடுறதுக்கு தோணாது அப்படின்னு 2 பிரயோஜனத்துக்காக எம்பெருமானிங்க சாத்மிய போக பிரதத்துவம் அப்படின்ற குணத்தை காட்டி ஆழ்வாருக்கு பொறுக்க தன்னுடைய குணத்தை அனுபவிப்பிக்கிறான் அப்படின்றது இந்த இவையும் அவையும் அப்படின்ற திருவாய்மொழி. இதனுடைய முதல் பாட்டில் இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் அவரும் இவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் காக்கும் அவையுள் தனிமுதலெம்மான் கண்ணபிரான் என் அமுதம் சுவையன் திருவின்மனாளன் என்னுடைய சூழல் உளானே. என்னுடைய சூழல் உளான் அப்படின்னா என்னுடைய பரிசரத்துக்கு வந்து சேர்ந்தான், பக்கவாட்டத்துக்கு வந்து சேர்ந்தான் எம்பெருமான். எப்படிப்பட்டவன்? இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும். முதல் பதிகத்திலேயே நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது நாம் அவன் இவன் உவன் அவள் இவள் உவள் எவள் தாமவர் இவர் உவர் அது விது உது வெது அப்படின்னு எல்லா பொருள்களையும் எம்பெருமான் தனக்கு சரீரமாக கொண்டிருக்கிறான். எல்லா பொருள்களையும் நியமிக்கக்கூடியவன் எம்பெருமான் என்றெல்லாம் சொல்லிட்டு வரும்பொழுது இந்த மாதிரி தமிழ் சொற்கள்லாம் ஆழ்வார் அங்கே பயன்படுத்தினார். அவர் இவர் உவர் எவர் அப்படின்றதெல்லாம் பயன்படுத்தினார் இல்லையா? அதே கிரமத்தில் தான் இங்கேயும் இவை அவை உவை அப்படின்னு சாதிக்கிறார். இவை அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடியது, அவை அப்படின்னா தூரத்தில் இருக்கக்கூடியது, உவை அப்படின்னா அதூர விப்ரகிருஷ்டம். அதாவது தூரத்தில், அதாவது விப்ரகிருஷ்டமாக பக்கத்தில் இல்லை, ஆனால் அதுக்குன்னு ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் கிடையாது, மத்தியத்தில் இருக்குது. ஆக இந்த 3 விதமான பதார்த்தங்கள், அதுலேயும் கூட இவை அவை உவை எல்லாம் அச்சேதனத்தை காட்டுறது, இவர் அவர் உவர் எல்லாம் சேத்தனத்தை காட்டுறது. ஆக எல்லா விதமான சேத்தனங்கள் அச்சேதனங்கள் எல்லாம் இவையும் அவையும் வரும், இவரும் இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும், எவையும் எவரும், எவை அச்சேதனம் எவர் சேத்தனம், எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் சதேவ சோமியதமக்ர ஆசீத் அப்படின்னு சாந்தோக்கியம் சொல்கிற ரீதியில் சிருஷ்டி காலத்துக்கு முன்பு பிரளய காலத்தில் எம்பெருமான் சத்து அவன் மட்டுமே இருந்தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆக்கியும், அதாவது தானாகவே தான் பகவான் அப்போ இருந்தான். இது சூக்ஷ்மமாக எம்பெருமானோட ஒட்டி கொண்டிருந்தபடியினால, நாமரூபம் இதற்கு பிரித்தக் தனித்து இல்லாதபடியினால அவன் மட்டுமே தான் இருந்தான் என்று சொல்லும்படியாக அவையாகவே எம்பெருமான் ஆகி அப்படின்னு அந்த பிரளய காலத்தில் அந்த சிருஷ்டிக்கு முன் இருக்கக்கூடிய அந்த சம்ஹார தசையானது ஆகி அப்படின்னு சொல்லப்படுறது. ஏன்னா இவையாக எம்பெருமான் தான் இருந்தான், அப்போ தனித்து இவை இல்லை அப்படின்னு ஆயிடும். அதுக்கப்புறம் ஆகியும் ஆக்கியும், ஆக்கியும்ன்றதான் சிருஷ்டியை காட்டுறது. பகுஸ்யாம் அப்படின்னு எம்பெருமான் சங்கல்பம் பண்ணுகிறான், பலவாக நான் ஆக கடவேன் அப்படின்னு. அதுதான் எம்பெருமான் மற்ற எல்லாத்தையும் ஆக்கிறது, தன்னுடைய சரீரத்தை மாத்தனாம ஆகியும் ஆக்கியும். அப்புறம் காக்கும், ஸ்திதிக்கு காரணமாக பகவான் தான் இருக்கான். ஆகியும் ஆக்கியும் காக்கும். அதற்கு பிறகு அவையுள் தனி முதல் எம்மான், இது மற்றொரு அனுப்பிரவேசம் அப்படின்னு சம்பிரதாயத்தை சொல்லுவார்கள். எம்பெருமான் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன்னுடைய சரீரம்தான் இந்த ஜீவாத்மாவும் அதே போல் அச்சேதனமும், அதுக்கு ஒரு விகாரத்தை ஏற்படுத்துகிறான் சிருஷ்டி காலம் வந்தவாறு. அதற்கு பிறகு இந்த சரீரத்தை, அதாவது இந்த அச்சேதனத்தையோ இல்லை சேத்தனத்தையோ சொல்லக்கூடிய சொற்கள் அவையெல்லாம் எம்பெருமானை போய் சேரும். அதான் நாம பாக்துவம் அப்படின்னு சொல்லுவார்கள், அதாவது அபரியவசான விருத்தி அப்படின்னு சொல்லுவார்கள். அதற்காக எம்பெருமானுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அனுப்பிரவேசம், அது அனுப்பிரவேசம் அப்படின்னா உள்புகுதல், உட்புகுதல், அதுவும் இங்கே சொல்லப்படுறது. ஆகியும் ஆக்கியும் காக்கும் அவையுள் தனி முதல், அவையுள் தனி முதல் அப்படின்றது இதுதான் சொல்லப்படுறது. அதே தான் தைத்திரிய உபனிஷத்தும் சத்யத்யச்சா அபவத்து அப்படின்னு தது அனுப்பிரவிஷ்ய அப்படின்னு மற்றொரு அனுப்பிரவேசமானது சொல்லப்படுறது அப்படின்னு இது ஆழ்ந்த வேதாந்த கருத்து. ஆகியும் ஆக்கியும் காக்கும் அவையுள் தனி முதல் எம்மான், இப்படி பண்ணவன் என்னுடைய சுவாமி, அவன் எம்மான் அவையுள் தனி முதல் எம்மான் கண்ணபிரான் என் அமுதம். கண்ணபிரான் பரம உபகாரகன். இப்படி பண்ண வேதாந்த கருத்துக்களில் சொல்லப்பட்ட அந்த ஆழ்ந்த இந்த பரத்துவம் இருக்கு இல்லையா, அத்தோட மட்டும் நில்லாமல் எம்பெருமான் என்ன பண்ணுறான், கண்ணபிரானாக கண்ணுக்கு விஷயமாகி நமக்கு எல்லாம் உபகரிக்கிறான். கண்ணபிரான் என் அமுதம், தேவர்கள் அமுதம் போல கிடையாது, இது என்னுடைய அமுதம். அது எப்படிப்பட்டதுன்னா சுவையன், தேவர்களுடைய அமுதமானது அது தேவர்களுக்கு உப்புச்சாறு, அது அவர்களுக்கு மட்டும் ரசிக்கும்.
ஆனால் இது எப்படிப்பட்ட அமுதம் அப்படின்னா, இது அமுதமாகவும் இருக்கும், அனுபவம் கொடுக்கும், தானும் அனுபவிக்கும். சுவையன் அப்படின்னா ரசிக்கன் அப்படின்னு அர்த்தம், அனுபவிக்க கூடியவன், போக்தா அப்படின்னு அர்த்தம். ஆக எம்பெருமான் பரம ரசிகனாக இருக்கான். ஏன்? திருவின் மணாளன், திருவினுடைய மணாளனாக இருக்கிறபடினால பரம போக்தாவாக இருக்கான். அதுக்கப்புறம் ஆச்சரியப்படுறார், அப்படிப்பட்ட திருவின் மணாளன் என்னுடைய சூழல் உளானே. அப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவன்? பெரிய பிராட்டியார் அகலகில்லேன் இறையும் என்றுன்னு ஒரு நொடி பொழுது எம்பெருமானை விட்டு நான் அகலமாட்டேன் அப்படின்னு பெரிய பிராட்டியாரால் ஆசைப்படப்படுகிற தத்துவம் அது என்ன பண்ணுறது அப்படின்னா, என்னுடைய சூழல் உளான் ஆழ்வாருடைய பரிசரத்துக்கு சேர்ந்தது. அப்பேற்பட்ட பரதத்துவமானது. இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஏஷதத்வா வித்தானி பிராபியச்ச அனுத்தமம் யசா லோகநாத புரா பூத்வா சுக்ரீவம் நாதமிச்சதி யஸ்ய பிரசாதே சததம் அபிகாங்ஷதே ச ராமஹா நரேந்திரஸ்ய ச ராமஹா வானரேந்திரஸ்ய பிரசாதம் அபிகாங்ஷதே அப்படின்னு சுக்ரீவனை பற்றின ஸ்லோகம் வால்மீகி ராமாயணத்தில். என்னன்னா, எவனுடைய பிரசாதத்துக்காக லோகமெல்லாம் காத்திருக்குமோ அந்த ராமபிரான் என்ன பண்ணுறான்? லோகநாத புரா பூத்வா சுக்ரீவம் நாதமிச்சதி. சுக்ரீவர் எனக்கு கிடைப்பானா, அவன் அனுகிரகம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கான் இல்லையா? அது போல தான் இருக்குது. பெரிய பிராட்டியாரால் ஆசைப்படுகிற இந்த தத்துவமானது அது என்ன பண்ணுறது? ஆழ்வாருடைய பரிசரத்துக்கு நான் போய் சேர வேண்டுமே அப்படின்ற அந்த ஸ்திதியானது இங்கே இருக்குது. சூழல் அவனின் சூழல் உள்ளான், என்னுடைய பரிசரத்துக்கு சேர்ந்தான் அப்படின்னார். அதுக்கப்புறம் சூழல் பல பல வல்லான் தொல்லையங்காலத்துலகை கேழல் ஒன்றாகி இழந்த கேசவன் என்னுடையம்மான் வேழமறுப்பை யோசித்தான் விண்ணவர் கெண்ணல் அறியான் ஆழ நெடுங்கடல் சேர்ந்தான் அவனன் அருகலிலானே. அருகலிலான் இன்னும் சூழல் அப்படின்றது பரிசரம், இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்தான், அருகில் வந்தான் அப்படின்றார் இந்த பாட்டில். சூழல் பல பல வல்லான். சூழல் அப்படின்னா அவதாரம் அப்படின்னு அர்த்தம். இங்கே ஏன் சூழல்னு சொல்லணும் அவதாரத்தை அப்படின்னா, இந்த சேத்தனர்களை எல்லாம் அகப்படுத்துவதற்காக தான் எம்பெருமான் அவதாரத்தை எடுக்கிறான். அதுவே ஒரு சூழ்ச்சி தான். சூழ்ச்சி செய்து இந்த சேத்தனர்களை எப்படியாவது தன்னுடைய திருவடிகளுக்கு சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் அவதாரம். ஆகினால் அவதாரமானது சூழல் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படிப்பட்ட சூழல்களை, அவதாரங்களை பல 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 விதமான பல சரீரங்கள், பல ஜாதிகள், பல பல வல்லான் கேடல் ஒன்றாகி இழந்த அந்த அவதாரங்களுக்குள்ள தான் அகப்பட்ட ஒரு அவதாரம் வராக அவதாரத்தை பற்றி அருளி செய்கிறார். கேடல் ஒன்றாகி இழந்த கேசவன், கேடல்னா பன்றி, வராக அவதாரம் அத்விதீயமான ஒரு வராகமாக ஆகி உலகத்தை எல்லாம் எடுத்தான், பூமியை இழந்தெடுத்தான். கேடல் ஒன்றாக இழந்த கேசவன். அப்பொழுது எம்பெருமானுக்கு இருந்த ஒரு அதிசுந்தரமான கேசபாசம், அந்த உலைமயிர் இருக்கும் அந்த வராகத்துக்கு, அது நீரில் தோய்ந்த உலைமயிராக ஆழ்வாருக்கு அற்புதமாக சேவை சாதித்தது. கேடல் ஒன்றாகி இழந்த கேசவன் என்னுடைய அம்மான், எனக்கு இது அனுகிரகத்தை கொடுத்து என்னை தோற்பித்தவன் என்னுடைய அம்மான். வேழ மறுப்பை ஒசித்தான், குவலையாப்பீட்டத்தினுடைய கொம்பை முறித்தவன் விண்ணவர்க்கு எண்ணல் அறியான். இப்படிப்பட்ட எம்பெருமான் அவதாரம் பண்ணுறானே, ஆனால் இப்படிப்பட்ட எம்பெருமான எளிமையாக வரான், அவன் கண்ணனாக வரான், அவன் கொலையாப்பீட்டத்தை முடிக்கிறான். அந்த நிலையிலும் கூட விண்ணவர்க்கு எண்ணல் அறியான், அவன் தேவர்களினுடைய எண்ணத்துக்கு அப்பாற்பட்டவனாக இருப்பான். விண்ணவர்க்கு எண்ணல் அறியான் ஆழ நெடுங்கடல் சேர்ந்தான். அந்த தேவர்களுடைய கூப்பிடு கேட்பதற்காக, அவர்களுடைய பிரார்த்தனையை கேட்டு அனுகிரகம் பண்ணுவதற்காக ஆழ நெடுங்கடல் சேர்ந்தான். க்ஷீராப்தியில் போய் சயித்தான். அந்த கடலானது எப்படி இருக்குன்னா ஆழமாக இருக்கான். ஏன்னா எம்பெருமானுடைய திருமேனிக்கு ஒரு உறுத்தல் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக ஆழமாக இருக்குது. அதே போல் தாளும் தோளும் பல பரப்பி அப்படின்னு அவனுடைய நீண்ட திருமேனிக்கு சேர அந்த கடலும் நீண்டதாக இருக்குது. ஆழ நெடுங்கடல் சேர்ந்தான். அப்படிப்பட்டவன் என் அருகலிலானே, என்னுடைய பக்கத்தில் சேர்ந்தான் அப்படின்னார். அதுக்கப்புறம் அருகலிலாய பெருஞ்சீர் அமரர்களாதி முதல்வன் கருகிய நீல நன்மேனி வண்ணன் செந்தாமரை கண்ணன் ஒரு சிறைப்புள் உபந்தேரும் பூமகளார் தனிக்கேழ்வன் ஒரு கதையின் சுவை தந்திட்டு ஒழிவில் என்னோடுடனே. இந்த பாட்டில் ஆச்சரியமாக சாதிக்கிறார். அருகில் வந்த எம்பெருமான் அதனுடைய அனுபவமானது சாத்மிக்க பொறுக்க அதற்கு பிறகு என்ன பண்ணுறான் அப்படின்னா, நித்திய சூரியர்களிடத்துல என்னென்ன விதத்துலலாம் பெரிய பிராட்டியார் இடத்துல என்னென்னலாம் பரிமாற்றத்தை எம்பெருமான் கொள்ளுவனோ, என்னத்துல ஒருவனிடத்திலேயே அந்த எல்லா பரிமாற்றங்களையும் செய்தான் அப்படின்னு எனக்கு ஒரு விதத்தில் அனுபவத்தை கொடுத்து நிற்கலை. நித்திய சூரிகள் பெரிய பிராட்டியார் தீரத்தில் என்னென்ன விதத்துலலாம் அனுபவத்தை கொடுப்பானோ அந்த எல்லா விதத்தில் இருக்கக்கூடிய அனுபவத்தை என் ஒருவனுக்கே கொடுத்தான் அப்படின்னு இந்த 3ஆம் பாட்டில் தெரிவிக்கிறார். அருகலிலாய பெருஞ்சீர், அருகல் அப்படின்னா
கேடு, ஹேயம் அப்படின்னு அர்த்தம். தோஷம் அருகலிலாய, ஆய அப்படின்னா நன்றாக ஏற்பட்ட சித்தமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய சீர் எப்படி இருக்குது, இதெல்லாம் அந்த சீருக்கு விசேஷனம். சீர் அப்படின்றது குணம். எம்பெருமானுடைய குணம் எப்படி இருக்குது அப்படின்னா, அருகலில் ஆய பெருஞ்சீர் அப்படின்னா எண்ணில் அடங்காத கல்யாண குணங்கள். அந்த குணங்கள்லாம் எப்படி இருக்குது, ஆய நன்றாக ஆக்கப்பட்ட, ஆக கல்யாண குணமாக இருக்குது, எண்ணிலடங்காத குணமாக இருக்குது. அதே போல் அருகலில் கேடு இல்லாததாக இருக்குது, தோஷமற்ற குணமாக இருக்குது. அது என்ன குணத்துக்கு தோஷம், அந்த தோஷம் கிடையாது அப்படின்னு என்ன தாத்பரியம் என்றால், குணத்துக்கு தோஷம் என்ன வரும்னா, ஒரு குணத்தை அனுபவிக்கும் பொழுது இது போதுமே அப்படின்னு தோணித்தே என்றால் அது குணத்துக்கு ஏற்படக்கூடிய தோஷம். அப்படிப்பட்ட தோஷம் கிடையாது அப்படின்னு தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். அருகடிலாய பெருஞ்சீர் அமரர்கள் ஆதி முதல்வன், இப்படிப்பட்ட குணங்கள் கொண்டவன் அவன் நித்தியசூரிகளுக்கு நாயகனாக இருக்கான். அமரர்கள் ஆதி முதல்வன், அமரர்களுக்கு நித்தியசூரிகளுக்கு ஆதியாக முதல்வனாக இருக்கான். ஆதியதே இதி ஆதிஹி அப்படின்னு சொல்லுவார்கள், அதாவது ஸ்வீகரிக்கப்படுகின்றவன். எம்பெருமான் தான் அந்த நித்தியசூரிகளுடைய தாரகனாக இருக்கான். அதே போல் முதல்வன் பிரதானனாக இருக்கான், போக்கியமாகவும் இருக்கான். ஆக நித்தியசூரிகளுடைய தாரக போஷக போக்கியமாக எம்பெருமான் இருக்கான். அருகலிலாய பெருஞ்சீர் அமரர்கள் ஆதி முதல்வன், கருகிய நீல நன்மேனி வண்ணன், இப்படிப்பட்ட அழகான திருமேனி நிறத்தை கொண்டவனாக இருக்கான். கருத்ததாக இருக்கு, நீலமணியை போன்ற மேனியை கொண்டவனாக இருக்கான். கருகிய நீல நன்மேனி வண்ணன் செந்தாமரை கண்ணன், பொறு சிறை புல் உவந்தேறும் பூமகளார்த்தனிக்கள்வன். பொறு சிறை புல் உவந்தேறும், கருடன உகப்போட எம்பெருமான் ஆரோகணிக்கிறான். அந்த உகப்புனால இவனுக்கும் உகப்பு, யாருக்கு, கருடனுக்கும். ஆகையினால அவனுடைய சிறையானது பொறுகின்றது, அதாவது போர் புரிகின்றதான், படபடன்னு அடிச்சுக்கிறதான், ஒன்றுக்கு ஒன்று படபடன்னு அடிச்சுட்டு அந்த பிரீத்தியை பதற்றத்தால் அவன் வரான் கருடன். பொறு சிறை புல் உவந்தேறும் பூமகளார் தனிக்கள்வன், ஒரு கதையின் சுவை தந்திட்டு. இந்த பாட்டில் நித்தியசூரிகள் சொல்லப்படுறார்கள், அதே போல் தனியாக கருடன் சொல்லப்படுறான், அதே போல் பூமகளார் தனிக்கள்வன் அப்படின்னு பூமகளார் பெரிய பிராட்டியால் சொல்லப்படுறா. சொல்கிறதுக்கெல்லாம் தாத்பரியம் என்ன, பூமகளார் தனிக்கள்வன் ஒரு கதையின் சுவை தந்திட்டு ஒழிவிலன் என்னோடு உடனே. ஒழிவிலன் அவன் நிற்கலை, என்ன பண்ணுறான் அவன், ஒரு கதையின் சுவை தந்திட்டு ஒழிவிலன், ஒரு விதத்தில் அனுபவத்தை கொடுத்து நிற்கலை. நித்தியசூரிகளுக்கு நாயகன், பெரிய பிராட்டியாருக்கு நாயகன், எனக்கு ஒரு விதமான ஒரு அனுபவத்தை கொடுத்து விட்டு நிற்கவில்லை, என்னுடனே இருக்கின்றான். அப்படின்னு அப்போ என்ன தாத்பரியம் தெரிகிறது, ஆச்சாரியால் காட்டுறது, பெரிய பிராட்டியாருக்கு அதே போல் மத்துமுண்டான நித்தியசூரிகளுக்கெல்லாம் என்னென்ன கிரமத்தில் கொடுக்குறானோ அவர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வழியில் மட்டும்தான் அனுபவத்தை கொடுக்குறான். ஆனால் எனக்கு மட்டும் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த அனுபவத்தை எல்லாம் சேர்த்து பலவிதமாக எனக்கு அனுபவத்தை கொடுக்குறான் அப்படின்னு இங்கே நம்பளை சாதிக்கிறார். இங்கே 12,000 படியில் மற்றொரு விதமாகவும் ஜீயர், ஆதிகேசரி அழகமணவாள பெருமாள் ஜீயர், அவர் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, 6 விதமான அனுபவத்தை எம்பெருமான் இங்கே கொடுக்குறான். அதுதான் ஆழ்வார் இங்கே அருளி செய்கிறார். ஒரு கதையின் சுவை தந்திட்டு ஒழிவிலன், ஒரு விதமாக எனக்கு அனுபவத்தை கொடுக்கல, 6 விதமாக கொடுக்குறான் அப்படின்றத அந்த பாட்டிலே இருக்கே அப்படின்னு சாதிக்கிறார். எப்படி, அருகலிலாய பெருஞ்சீர் அமரர்களாதி முதல்வன், கருகிய நீல நன்மேனி வண்ணன் செந்தாமரை கண்ணன், ஒரு சிறை புல் உவந்தேறும் பூமகளார் தனிக்கள்வன், ஒரு கதையின் சுவை தந்திட்டு ஒழிவிலன் என்னோடுடனே அப்படின்னு என்ன இங்கே 6 வகையான அனுபவம். முதல்ல அகிலேகே பிரத்யநீக்க தன்னுடைய கல்யாண குணங்களை காட்டி கொடுக்கறது, அது ஒன்று இருக்குது. அதே போல் கருடன் அவனை ஆரோகணிக்கக்கூடிய அந்த சேஷ்டித்தம் அதை காட்டி கொடுக்குறான். மத்து உண்டான நித்தியசூரிகளுக்கு நாயகனாக இருக்கக்கூடிய அந்த தன்மை அதையும் காட்டி கொடுக்குறான். அதே போல் செந்தாமரை கண்ணன் அப்படின்னு அந்த திருமேனி வைலட்சண்யம் அதையும் காட்டி கொடுக்குறான். அதே போல் பெரிய பிராட்டியாருக்கு தான் சுவாமியாக இருக்கக்கூடிய தன்மை, இப்படிப்பட்ட இந்த 6 ரசங்களையும் காட்டி கொடுக்குறபடினால ஒரு விதமான அனுபவம் அப்படின்றது எனக்கு கிடையாது, 6 விதமான அனுபவத்தை எம்பெருமான் கொடுக்குறான் அப்படின்னு அங்கே சாதிக்கிறார். ஆக இந்த 3வது பாட்டில் இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் இருவரும் வெவ்வேறு விதமாகவும் வியாக்கியானம் அருளி செய்கிறார்கள். அதற்கு பிறகு உடனமர் காதல் மகளேறு திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் உடனவையொக்க விழுங்கி ஆளிலை சேர்ந்தவன் எம்மான் கடல் மலி மாயப்பெருமான் கண்ணனன் ஒக்கலையானேன். அவன் எம்பெருமான் இந்த அனுபவமானது எனக்கு பொறுத்த பிறகு மறுபடியும் அடுத்த அவயவத்துக்கு வரான். இதுதான் இந்த கிரமமே. இந்த திருவாய்மொழியில் எப்படின்னா, ஒரு அனுபவத்தை கொடுப்பான், அவயவத்துக்கு சேருவான்,
அந்த அனுபவம் பொறுத்தவாறு அடுத்த அவயவத்துக்கு எம்பெருமான் சென்று சேருவான் அப்படின்றது தான் இந்த திருவாய்மொழியினுடைய கிரமம். அந்த கிரமத்தில் உடன் அமர் காதல் மகளிர் எம்பெருமானுக்கு 3 தேவிமார்கள். அவர்கள் எப்படி இருக்கார் அப்படின்னா, உடன் அமர் காதல், உடனே கூடவே தான் அமர வேண்டும் அப்படின்ற காதலை பெற்றவர்கள். அகலகிலே நிறைமென்று அலர்மேல் மங்கை உரைமாறுபா, அதுதான் தாத்பரியம் இங்க. உடனே தான் எம்பெருமானோட அமர வேண்டும், விட்டு பிரிய மாட்டோம் அப்படின்ற பெருத்த காதலுடன் 3 பேர் இருக்கார்கள். உடன் அமர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மணமகள். இந்த 3 பேர் எப்படி அப்படின்னா, திருமகள் இருக்கா இல்லையா, அவ என்ன பண்ணுவா அப்படின்னா, நான் கஷ்டித் நாபராத்தியதி பாப்பா நாமா சுபா நாமா வதாரஹானாம் பிரபங்கமா காரியம் கருணம் ஆரியேன்னு நான் கஷ்டித் நாபராத்தியதி அப்படின்னு சொல்லுவா. யார் தான் இந்த லோகத்தில் பாவம் பண்ணல அப்படின்னு எம்பெருமான் அங்கீகாரம் பண்ணுவதற்காக இந்த மாதிரி பேசுவாள். யார்? திருமகள். அடுத்தது பூமி பிராட்டி இருக்கா இல்லையா, அவளுக்கு பேரே க்ஷமா, பொறை அப்படின்னு தான். எம்பெருமானுக்கு இவள் பேச்சால விளைய வேண்டிய குணம் என்ன? க்ஷமா, பொறுமை அப்படின்றது விளைய வேண்டியதில்லை, அது பிரதிபந்திக்கப்பட்டிருக்கு தன்னுடைய சுவாதந்திரத்தினால. அகன்றால் பிரகாசிக்கக்கூடிய குணம் என்ன? க்ஷமா. அதுக்கு ஊற்றுவாய், அது அந்த குணமாகவே இருக்கக்கூடியவள் யார் அப்படின்னா இந்த பூமி பிராட்டியார் தான். அது இருக்க பிறகு இந்த ஆயர் மடமகள் இருக்கா இல்லையா, அவ என்ன பண்ணுவான் அப்படின்னா, தன்னுடைய அழகுனால எம்பெருமான மயக்கி வைக்கிறதுனால எம்பெருமானுக்கு இந்த தோஷமே தெரியாது. தோஷம் கண்ட பட்டாதான அதுக்கப்புறம் தண்டனை, அப்புறம் பொறை அப்படின்ற கிரமெல்லாம் வரும். முதலுக்கே தோஷமே தெரியல அப்படின்னா என்ன பொறை வேண்டி இருக்கு? ஆகையினால இந்த மூவருடைய கிருத்தியம் செய்யக்கூடிய காரியம் அப்படி வியவஸ்திதமாக பிரிந்து கிடக்கிறது. உடனமர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர மடமகள் என்றிவர் மூவர் ஆளும் உலகமும் 3. இப்படிப்பட்ட 3 திவ்ய மகிழ்ச்சிகளை கொண்டு எம்பெருமான் 3 விதமான லோகத்தை ஆளுகிறான். அதென 3 விதமான லோகம் என்றால் கிருத்தகம், அகிருத்தகம், கிருத்தகாகிருத்தகம் அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் பராசரர் பிரிக்கிறார். 7 உலகங்கள் 14 உலகங்கள் அப்படின்னு ஒவ்வொரு அண்டத்திலையும் 14 உலகங்கள் இருக்கிறதா கேள்விப்படுறோம். அதை எப்படி பிரிக்கிறார்கள் அப்படின்னா, கிருத்தகம் செய்யப்படும் அவை. எந்த செய்யப்படும் அவை அப்படின்னா 7 லோகங்கள், கீழே இருக்கக்கூடிய லோகங்கள், அதெல்லாம் செய்யப்படும் அவை தான். அதே போல மேல் உள்ள 7 உலகங்கள் பூமியை சேர்த்து பூஹு புவஹா சுவஹா அதுவரையிலும் எல்லாமே அழித்து செய்யப்படக்கூடிய உலகங்கள். நைமித்திக பிரளயம் வரும்பொழுது ஆழந்தடிகளை எம்பெருமான் சயனிக்கிறானே, லோகத்தை எல்லாம் விழுங்குறான் அப்படின்னா இந்த பூஹு புவஹா சுவஹா சுவர் லோகம் வரைக்கும் எல்லாத்தையும் எம்பெருமான் விழுங்கி விடுவான். அதற்கு பிறகு மறுபடியும் எல்லாமே படைக்கப்படும். ஆக இவை எல்லாமே கிருத்தகம் என்ற பெயரை பெறும். அதற்கு பிறகு அகிருத்தகம் அப்படின்றது இருக்கு. பூஹு புவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்தியம் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஜனஹா தபஹா சத்தியம். இந்த 3 லோகங்களுக்கு எந்த விதமான அழிவுமே ஏற்படாது. ஆக அது அப்படியே தான் இருக்கும், அது அகிருத்தகமாகவே இருக்கும். இந்த நடுவில் மகர் லோகம் இருக்கு இல்லையா, அது என்னன்னா கிருத்தக அகிருத்தகம் அப்படின்ற பெயரை பெறும். ஏன்னா எம்பெருமான் இந்த லோகத்தை சம்ஹாரம் பண்ணும் பொழுது நைமித்திக பிரளயத்தில் அந்த லோகத்தை விட்டுடுவான். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாமே மேல் லோகத்துக்கு போயிடுவான். ஆகையினால அது அழிக்கப்படவில்லை, ஆனாலும் சிருஷ்டிக்கப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ரெண்டுமே. ஏன்னா பிரளயம் முடிஞ்ச பிறகு ஜனங்கள்லாம் மறுபடியும் அந்த லோகத்துக்கு சேரணும் இல்லையா, அந்த கணக்கில் பார்த்தோம்னா அது சிருஷ்டிக்கப்படுறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அழிவே இல்லையே அப்படின்னு பார்த்தோம்னா அது சிருஷ்டிக்கப்படலை அப்படின்னு சொல்லலாம். அதனால் அது கிருத்தக அகிருத்தகம் அப்படின்னு ஆகும். இதான் 3 வகைப்பட்ட உலகங்கள். ஆக இப்படிப்பட்ட 3 லோகத்தையும் எம்பெருமான் என்ன பண்ணுறான்? ஆளுகிறான். திவ்ய மகிழ்ச்சிகள் மூவருடன் கூட சேர்ந்து எம்பெருமான் ஆளுகிறான். ஆளும் உலகமும் 3, அப்படி இல்லைன்னா உலகம் லோகஸ்து புவனே ஜனே அப்படின்னு இந்த கோஷத்தை எடுத்து ஆச்சாரியர்கள் என்ன காட்டுவார்கள் அப்படின்னா, உலகம் அப்படின்னா ஜனங்கள் அப்படின்னே அர்த்தம். 3 வகைப்பட்ட ஜனங்கள் யார்? திரிவித சேத்தனர்கள், நித்திய முக்த பத்தர்கள் என்று இருக்கக்கூடிய 3 விதமான சேத்தனர்களை எம்பெருமான் ஆளுகிறான். ஆளும் உலகமும் 3 உடன் அவை ஒக்க விழுங்கி, ஒரு சேர எல்லாவற்றையும் எம்பெருமான் ஒக்க விழுங்கினான் அப்படின்னு வருது. அப்போதான் கேள்வி வருது, திரிவித சேத்தனர் அப்படின்னு சொன்னால் அப்போ நித்தியர்களுக்கும் முக்தர்களுக்கும் சம்ஹாரம்ன்றது கிடையாதே அப்படின்னு வந்தால், சரி யோக்கியமாக இருக்கக்கூடிய அர்த்தத்தை எடுத்துக்கணும். முன்னாடி 3 விதமான சேத்தனர்கள் பேசப்பட்டாலுமே கூட ஒக்க விழுங்கி அப்படின்ற இடத்துல அவை அப்படின்னு இருக்கு. முன்னாடி சொல்லப்பட்டவை எம்பெருமான் ஒக்க விழுங்குகிறான் அப்படின்னு. அப்போ வெறும் பத்தாத்மாக்களை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சாதிச்சு, உடனவை ஒக்க விழுங்கி ஆடிரை சேர்ந்தவன் எம்மான் கடல் மலி மாயப்பெருமான். கடல் மலி மாயப்பெருமான் கடலை காட்டிலும் மலிந்திருக்கக்கூடிய, கடலை காட்டிலும் பெருத்திருந்ததான எம்பெருமானுடைய ஆச்சரிய சேஷ்டிதம் அப்படின்னு ஒரு அர்த்தம். கடல் மலி மாய, கடலை காட்டிலும் மலிந்திருக்கிற மாயப்பெருமான் அப்படின்னு. மற்றொரு அர்த்தம்
கடலிலே ஏற்பட்ட ஒரு மலிவை மாயமாக உடைய எம்பெருமான். கடல் அப்படின்றது க்ஷீராப்தி, அதில் கிடந்ததுனால எம்பெருமானுக்கு ஒரு மலிவு, ஒரு சமிருத்தியானது ஏற்பட்டது. அது பேசப்படுறது கடல் மலி மாய பெருமான் கண்ணன். அப்படிப்பட்டவன் கண்ணன் என் ஒக்கலையானே. இங்கே எதுக்கு ஆழ்வார் கண்ணன்னு தெரிவிக்கணும் என்றால், கண்ணன் யசோதை பிராட்டியினுடைய ஒக்கலையில் எப்படி அன்போடு அமருவானோ அதே அன்போடு என்னுடைய ஒக்கலையானே. ஒக்கலை அப்படின்னா மருங்கு, இடுப்பு பிரதேசம். ஆக சென்னதார் வயல் சூழ் திருக்கோட்டியூர் அப்படின்னு அந்த பதிகத்திலேயே இங்கே வரும், அந்த ஒக்கலை அப்படின்றது வரும். ஆக எம்பெருமான் எப்படி யசோதை பிராட்டியருடைய ஒக்கலையில் ரொம்ப அன்போடு அமருவானோ அப்படிப்பட்ட அன்போட கண்ணன் என் ஒக்கலையானே அப்படின்னார். அப்புறம் ஒக்கலை மேலிருந்து முளைப்பால் உண்ணென்று தந்திட வாங்கி செக்கம் சகவன்றவள் பால் உயிர் செக உண்ட பெருமான் நக்க பிரானோட அயன் முதலாக எல்லாரும் எவையும் தன்னுள் ஒக்க ஒடுங்க நக்க பிரானோட அயன் முதலா இந்திரனும் ஒக்கவும் தோற்றி ஈசன் மாயனன் நெஞ்சினுளானே. ஒக்கலை மேல் வைத்து முளைப்பால் உண்ணென்று, ஒக்கலை அந்த மருங்கு பிரதேசத்தில் இடுப்பில் வைத்து பூத்தனை என்ன பண்ணுறா அப்படின்னா, ஒக்கலை மேல் வைத்து முளைப்பால் உண், என்னுடைய முளைப்பால் என்னை உண்ண வேண்டும் அப்படின்னு உறுத்தி கொடுக்குறாளாம். அதாவது ஒரு பெற்ற தாய் என்ன பண்ணுவா அப்படின்னா, அவளுக்கு தான் பிள்ளைக்கு முளைப்பால் கொடுக்காம போனால் அந்த முளை கடுப்பு ஏற்படுமா. அப்போது அதுக்காக உறுத்தி மிரட்டி இதோ சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாளாம். அதே போல் மிரட்டி கொடுக்கறது அப்படின்றது ஒன்று தாய்க்கு இருக்கும் சுபாவம், மற்றொன்று ஐயோ பரிவோட இந்த பையன் சாப்பிடமே, இந்த பிள்ளை சாப்பிடணுமே அப்படின்ற பரிவு இருக்கும், ரெண்டுமே இருக்கும். ஆக ஏன் முளைப்பால் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா, தன்னுடைய பால் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், முளைப்பால் தான் அப்படின்னு அர்த்தமாயிடும். அது எதுக்கு முளைன்னு ஆழ்வார் அந்த சொல்ல போட்டார் அப்படின்னா, தாத்பரியம் என்னென்னா, எப்படி ஒரு தாயானவள் தன்னுடைய முளை கடுப்பால் அப்படி பீச்சுவாளோ தன்னுடைய குழந்தைக்கு, அதே போல் பரிவால் எப்படி கொடுப்பாலோ அது எல்லாமே இந்த பூத்தனையானவன் செய்தாள். ஒக்கலை வைத்து முளைப்பால் உண் என்று தந்திட வாங்கி, அந்த கண்ணன் அப்படின்ற அந்த குழந்தைய அவள் வாங்கினான், கையில் எடுத்தா. தந்திட அப்படின்னு, தந்திடனா முளைப்பால் தந்திட அப்படின்னா, தரது அப்படின்னா பொதுவாக என்ன சொல்லுவோம் நம்ம, எனக்கு தந்தார் அப்படின்னும் பொழுது நம்ம தந்து அப்படின்னு சொல்லுவோம். மற்ற யாராருக்கு இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், அவருக்கு எதை கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு தந்தார் அப்படின்னு சொல்லுவோம், அவர் அப்படின்னா அவருக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவோம். இதான் பொதுவாக பேச்சு வழக்கத்தில் இருக்கக்கூடியது. ஆனால் ஆழ்வார் இங்கே தந்து அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி அப்படின்னா, தன்னாகவே பயத்தால் சொல்கிறார். கண்ணனுக்கு இந்த பூத்தனை வந்து கொடுத்தாலா என்ன ஆக போகிறதோ ஏதோ தனக்கு தந்தா போல் தந்திட வாங்கி அப்படின்னு தந்து அப்படின்னு சாதிக்கிறார். இது ஒரு அர்த்தம். மற்றொன்று என்ன அப்படின்னா, தந்துனாலே கொடுத்து அப்படின்னு அர்த்தம். இதை கூட நம்ம லோகத்தில் பார்க்கலாம். எனக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவோம், அவருக்கு தந்தார் அப்படின்னு பிரயோகம் இருக்குது. ஆக தந்து அப்படின்னு சொன்னாலே அது எனக்கு மட்டும்தான் அப்படின்றது அர்த்தம் கிடையாது அப்படின்னு ரெண்டு விதமாகவும் நம்மள எங்க அருளி செய்கிறார், சாதிக்கிறார். ஆக தந்திட வாங்கி செக்கம் செக வன்று அவள் பால் உயிர் செக உண்ட பெருமான். செக்கம் செக, செக்கமானது செக, செகன்னா அது அழிந்து போக. செக்கம் செக்கம்னா என்ன, செக்கம் அப்படின்னா மரணம் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த பூத்தனை என்ன பண்ணா அப்படின்னா, எம்பெருமானுக்கு மரணத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோட வந்தாளா, அந்த எண்ணமானது செக, அதுவே செத்து போக அவளோடவே போயிடுது. அந்த எண்ணமானது அவள் பாடே போகும்படி அப்படின்னு ஆச்சாரியெல்லாம் சாதிப்பா. இவ என்ன நினைச்சுன்னு வந்தா, கண்ணனுக்கு மரணம் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோட வந்தா இல்லையா, அந்த எண்ணமானது அதுக்கு விஷயமாக அவளே ஆயிட்டா, அவளே மரணம் அடைந்தாள் அப்படின்னு தாத்பரியம். மற்றொரு அர்த்தம் செக்கம் செக அப்படின்னா, செக்கம்னா சீற்றம் அப்படின்னு அர்த்தம். அந்த சீற்றமானது செக, அது முடிந்து போக அவள் சீறி கொண்டு வந்தாளா, கடைசியில் சீற்றத்துக்கு விஷயமாகவே அவள் ஆயிட்டாள். செக்கம் சக செக அவன் அவள் பால். மற்றொரு அர்த்தமும் இருக்குது. செக்கம் செகனா சிவக்க சிவக்க, அதாவது எம்பெருமான் வந்து அந்த முளை அது சாப்பிட்ட பிறகு அதுக்கு விஷ்ணு புராணத்தில் ஸ்லோகமும் ஆச்சாரியால் எடுத்து காட்டுவார்கள். ரஸ்யமாசி ஜெகத்குரோஹோ அப்படின்னு, அதாவது ஸ்தன்யம் தத் விஷசம்மிஸ்ரம் ரஸ்யமாசி ஜெகத்குரோஹோ. அந்த ஸ்தன்யம் முளைப்பாலானது எம்பெருமானுக்கு பரம போக்கியமாக இருந்தது, ஜெகநாதனுக்கு. ஆக அந்த போக்கியத்துவம் அவனுக்கு பிரகாசிக்கிறபடினால, அவனுக்கு படறபடினால என்ன ஆகுது அப்படின்னா, அவனுடைய அதரமானது, அந்த உதரானது மிகவும் சிவந்து போச்சான். அதாழ்வார் சாதிக்கிற செக்கம் செக அன்று அவள் பால் உயிர் செக உண்ட பெருமான். அவள் பால், அவளிடத்தில் இருக்கக்கூடிய அவள் பால் அப்படின்னா அவளிடத்தில் இருக்கக்கூடிய இந்த உயிர் அது செகும்படியாக, அது மாயும்படியாக உயிர் செக உண்ட பெருமான் அப்படின்னு ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, அவள் பால் உயிர், அவளுடைய பால் என்ன, அவளுடைய உயிர் என்ன, இரண்டையும் உண்ட பெருமான். அதே போல தான் ஆழ்வார் திருமொழியில் ஆரம்பத்திலேயே முற்றமூத்து கோல் துணையா அப்படின்ற இடத்துலையே
பேச்சு முலையூடு உண்ட பிரான் அப்படின்றது அங்கே வரும். அது என்ன பண்ணா அப்படின்னா எம்பெருமான் அந்த பேச்சு முளைப்பாலோட கூடவே சேர்த்து அவருடைய பிராணனையும் சாப்பிட்டான் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் அருளி செய்கிறார். அதற்கு சேர அவள் பால் உயிருண்ட பெருமான் அப்படின்னா அவளுடைய உயிர் அவளுடைய பால் முளைப்பால் இரண்டையும் எம்பெருமான் உண்டான் அப்படின்னு அர்த்தம். அவள் பால் உயிருண்ட பெருமான் நக்க பிரானோடு ஆயனும் இந்திரனும் முதலாக ஒக்கவும் தோற்றி ஈசன் மாயனன் நெஞ்சினுளானே. இந்த எம்பெருமான் சர்வலோக சிரஷ்டா. நக்கபிரான் சிவன் என்ன, அதே போல பிரமன் என்ன, இந்திரன் என்ன, இவர்கள் எல்லாரையும் ஒக்கவும் தோற்றுவித்த அதாவது சிருஷ்டித்த ஈசன் அந்த எம்பெருமானானவன் அவன் என்னுடைய நெஞ்சிலே இருக்கின்றான். நெஞ்சில் அப்படின்னா ஹிருதயம் அப்படின்னு அர்த்தம். ஹிருதயம் அப்படின்னா மனசு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பெருமாள் என்னுடைய நெஞ்சத்தில் இருக்கார் அப்படின்னு பக்தியுடையார்கள்லாம் சொன்னால் என்ன அர்த்தம்? எப்போ பார்த்தாலும் நான் பெருமாள் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் வந்துடும். அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஏன்னா இந்த உடம்புடைய ஆழ்வார் திருமேனியினுடைய ஒவ்வொரு அவயவத்துக்குள்ளேயும் எம்பெருமான் சேரறான் இல்லையா? ஆகையினால என் நெஞ்சினுள்ளானே அப்படின்னா இங்கே என்ன தாத்பரியம்னா என்னுடைய மார்பு பிரதேசத்தில் எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு தாத்பரியம். ஆக 5 பாட்டுகளை பார்த்துள்ளோம். இங்கே அவயவத்தில் தான் எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு இங்கே சொன்னாலுமே கூட மேலெல்லாம் எப்படி வரும் அப்படின்னா எம்பெருமான் என்னுடைய கண்ணின் உள்ளான், என்னுடைய நாவின் உள்ளான் அப்படின்ற இடத்துலலாம் ஆச்சாரியர்கள் கொஞ்சம் வேறுபட்டதாக வியாக்கியானம் அருளி செய்வார்கள். அது என்னன்றதை மேற்கொண்டு அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.